ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இனிய நண்பர் திருநிறை செல்வன் வாங்கல அந்த மாதிரி அறிவு நிறை செல்வன் திரு சித்ராலட்சுமன் அவர்கள் டூரிங் டாக்கிஸுங்கிற ஒரு யூடியூப் சேனலை மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் நான் கலந்துக்கும் போது அந்த கான்வர்சேஷனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி அவருடைய அனுபவங்களை வச்சுக்கிட்டு வருகிற ஜனவரி 25ஆம் தேதி ஃப்ரேம் டு ஃபேம் அப்படிங்கிற ஒரு அவார்டு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இன்றைக்கு இந்தியா முழுவதும் பாராட்டுகின்ற ஒரு திரைக்கதாசிரியராக நீங்கள் இருக்கீங்க. இந்த திரைக்கதை எழுதுகின்ற ஆற்றல் எப்போ உங்களுக்கு வந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஆற்றல்னால் இப்போ நிறைய படம் பார்க்கும்போது நமக்கே தோணும் இல்லையா, இது இப்போ அடுத்து இதுதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதே மற்றவங்க பேசுவாங்கள்ல. அதனால் இது மாதிரி இல்லாமல் அடுத்து இப்படின்னு இல்லாத மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வந்த சீனே திருப்பி வர்ற மாதிரி அது வேறு மாதிரி இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தாட்டுகள் வந்து சினிமா பார்க்கும்போதே தோணுச்சு. அப்போது இந்த சினிமாவை நோக்கி வர்றதுக்கு முன்னால் ஊரில் சும்மா சுற்றிட்டு இருக்கோம்ல, அப்போ கூட இந்த சினிமாவை பற்றி ஏதாவது விவாதங்களில் ஏதாவது படம் பார்த்தோம்னா எல்லாத்தையும் பேசிகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ சினிமாவுக்கு வரும்போது இந்த கதாசிரியராக போகணும்னு சொல்லி வரும்போதே வித்தியாசமாக ஏதாவது வழக்கமாக சொல்கிற மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்தது. அப்போ ட்ரீட்மெண்ட்டுங்கிறது அதுதான், வந்த சீன் வரக்கூடாது, அடுத்தது நீங்கள் எதிர்பார்க்குறது அளவுக்கு ஆடியன்ஸ் எதிர்பார்த்தா அடுத்த பாரு இதுதான் வரும் அப்படின்னு அவன் நினைக்கிறது இல்லாமல் வேறு மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு தான் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி அந்த ரூட்லேயே நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சது தான். அது ஃபஸ்ட்டு படத்துலேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதுலேருந்தே அது அந்த இது இருந்துகிட்டு இருந்தது. டைரக்டரு நைட் ஒன்று எழுதி கொடுப்பேன், எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு மைண்டில் ஏற்றிட்டு போயிடுவேன். காலையிலேருந்து ஷூட்டிங் போகலான்னு வரும்போது சார் அதை விட இது கொஞ்சம் பெட்டராக வேறு விளையாடுறியா நீ, அதெல்லாம் மைண்டில் ஏற்றியாச்சு, நான் அதான் எடுப்பேன் பேசாமல் அப்படின்னாரு. இல்லை இது படிங்க ஒரு வேலை அப்படின்னு சொல்லி எப்படியாவது அப்புறம் படிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பார். அந்த மாதிரி அவர் ஓகேன்னு சொன்னால் கூட நம்ம வந்து ஒரு வேலை முடிஞ்சிருச்சு அப்படி இல்லை, இன்னும் அதை பெட்டர்மெண்ட்டாக கிடைக்காதா இப்படிங்கிற மாதிரியெல்லாம் திங்க் பண்ணிகிட்டே இருப்போம் சதா. ஸோ நம்ம தான் டைரக்டர் அந்த படத்துக்குங்கிற அளவுக்கு நமக்கு வந்து அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் வித்தியாசமாக ஒரு படங்கள்லாம் அப்போவே ட்ரீட்மெண்ட்ல எல்லாம் அந்த பரிசித்து பார்க்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ட்ரையல் விட்டு பார்க்குறதுன்னு, அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது அந்த மாதிரி சிலதெல்லாம் பண்ணேன். அது டைரக்டர்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகி அவருக்கு பிடிச்சி போய் சுதாகர் ராதிகாவும் சிரிச்சுக்கிட்டு ஓடி வர்றாங்க தோப்புக்குள்ளே, ஒன்றுக்கு ஒன்று சிரிச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சி ஓடி வராங்க. டக்குன்னு வந்தால் ஊருக்காரங்கெல்லாம் பார்த்தாங்க, ஷாக்கு அப்படின்னு சொன்னோடனே நான் கட் அப்படின்னு எழுதிட்டேன். அடுத்து கட் பண்ணால் ஒரு தலையை குத்திட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு, ஒருத்தர் இங்கே பார்த்துருக்காரு, ஒருத்தர் அப்படி மணியை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அப்புறம் கட் பண்ணால் எல்லாம் டைரக்டர் முதல்ல வந்து இங்கே வாயா வந்தாங்க, பார்த்தாங்க, சிரிச்சிட்டு வர்றாங்க, பார்த்தாங்க, உடனே கட்டுன்னு எழுதிட்டேன். ஏய் போய் 2 பேர்த்தையும் கட்டி பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டாமாயா. அவங்கள சார் அது எத்தனை சினிமாவில் அது வந்துடுச்சு சார், அது எதுக்கு அப்படி பார்த்தாங்க கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு பார்த்தா ஒருத்தன் அப்படி உட்காந்துருக்கான், ஒருத்தர் இப்படி உட்காந்துருக்கான், ஒருத்தர் அப்படி. அப்புறம் ராங் ஷாட்டில் கட் பண்ணோம்னா பஞ்சாயத்து எல்லோரும் இருந்துருக்கான், ஒரு 2 பேர்த்தையும் நிற்க வச்சுருக்காங்கனால பிடிச்சிட்டு வந்துடுமில்ல சார், அது கொஞ்சம் பழசாக இருக்குமே, போய் பிடிங்கடா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருக்கிறேங்க அப்படின்ட்டு. அது மாதிரி தான் சிவபுராஜ் ஜாக்கிட்ட கூட இன்டர்வியூ சீன் எழுதும்போது கமல் உள்ளே இன்டர்வியூ பண்ணிட்டுருப்பார், வெளியெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. கமல் வந்து கேட்பார், வழக்கமாக யூஸ்வலாக இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு. கட் பண்ண க்ளோஸ்அப்பில் சில நேரம் நான் ஒன்றுமே போடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி டைலாக் வரும். எல்லாம் ஷாக்கு, என்னடா எப்பவும் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடுறதா? சில நேரங்களில் நான் போடுறதே கிடையாது. உங்கள் பொழுதுபோக்கு என்ன? ப்ளூ ஃபிலிம் பார்க்குறது. என்னையோ என்ன எழுதி வச்சுருக்கேன் டைரக்டர். இல்லை சார், இது வெளியே வந்து ஒரு பொண்ணு, இங்கே இவர் கேட்குறாரு, ஆனால் அவள் வந்து பிச்சைக்காரன், கை கால் நல்லா இருக்குது, அவனுக்கு எதுக்கு நான் பிச்சை போடணும் அப்படின்னு சொல்லி 2வது சொல்லுவாள். ஸோ அதனால் சுவாரஸ்யமாக இருக்கட்டும், ஒரு இன்டர்வியூனா கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டுருக்கிறத விட இப்படி கொஞ்சம் ஏதாவது அப்படி கட் பண்ணி வந்தால் ஒரு வித்தியாசமாக இருக்குமேன்னு எழுதுனேன். நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்போது
அதை என்கரேஜ் பண்ணுறதுங்கிறது ஒன்று இருக்குல்ல. அதுவும் ஒரு டைரக்டராக பார்த்து ஈகோவாக எடுத்துக்கிட்டு நீ என்ன வேணுமோ அதை மட்டும் செய் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் நல்லா இருக்கே, அது வித்தியாசமாக இருக்குது, புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிறமாறாத பூக்களே கதை வந்து என்ன செட்டியார் அவர் விடியலஸ் விடிஎல்எஸ் லக்ஷ்மண் செட்டியார் அவங்களுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டாரு, கதை இல்லை, அவசர அவசரமாக கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஏதோ சினிமாவுக்குன்னு நம்ம இதுக்கு தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிட்டோம், அவர் கதை கேட்டுட்டு இருக்காரு, இந்த நேரத்தில் நம்ம வந்து கோட்டை விட்டு எப்படி நம்ம எப்படியா ஒரு கதை பண்ணிடணுமேனா டெய்லி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு கதை கேட்டுக்கிட்டே இருப்பார். நானும் கூட உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன், அது கரெக்டாக இல்லை கரெக்டாக இல்லை. அப்புறம் அவசர அவசரமாக உட்காந்து நான் ராத்திரியில் 92 சீல் உட்காந்துக்கிட்டு 11 மணிக்கு மேலே உட்காந்துக்கிட்டு மண்டை உடைச்சிட்டு கதை திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த கதை திங்க் பண்ணேன். அப்போல்லாம் அந்த கற்பனையில் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல. ஸோ லவ் ஃபெயிலியருங்கிறது இருக்குது. ஒரு பையன் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டான், ஒரு பொண்ணு லவ் ஃபெயிலியர், இந்த 2 லவ் ஃபெயிலியரும் மீட் பண்ணாங்கன்னா இப்படி இருக்கும் அப்படின்னு அது ஒன்று கொஞ்சம் புதுசாக இருக்குமே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு தான் அந்த நிறமாறாத பூக்கள் அவசர அவசரமாக அதை சீன் பண்ணி ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி நடிக்கிறதா இருந்த போது அது அப்போ தான் பாலகுருன்கிட்ட சொல்லி அண்ணே நான் ஒரு கதை வச்சு கேட்க சொல்லுங்க அப்படின்னு. ஐயோ என்னையா நீ டைலாக் நல்லா எழுதுவ, கதையெல்லாம் நீ பேசாமரியா அப்படின்னாரு. இல்லை சார் எல்லாத்திட்டையும் கேட்குற மாதிரி எங்கிட்டையும் கேளுங்களே சார் அப்படின்னு. அப்புறம் சரின்னு கேட்டு அவருக்கு எப்பவுமே ஒரு குழம்பு இருக்கும். அவர் ஒன்றுக்கு 4 பேர்த்திட்ட போய் கேட்பார், 4 பேர்த்திட்ட அபிப்பிராயம் கேட்குறதுலேருந்து டைலாக்லேருந்து எல்லாமே இது பண்ணுவார். அப்புறம் பஞ்சன் இவங்க ஒவ்வொருத்தரையாக சொல்ல சொல்லி, அப்போ இன்னொரு டைரக்டர் இருந்தார், அவங்க எல்லைமு காலனிலேயே இருந்தார், அவர் அப்போ நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட சொல்ல சொல்லி இப்படியே ஒவ்வொருத்தர்கிட்டே சொல்லி கடைசியில் பஞ்சன்கிட்ட வந்து சொல்லி அவர் தான் முதல்ல கதைக்காக இது பண்ணியிருந்தாங்க, அவங்க வீடியோலஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பஞ்சு சார்கிட்ட சொன்ன உடனே தான் அவர் கேட்டு ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்ட்டு, பாரதி இன்னும் நீ அங்கேயும் எல்லாம் குழப்ப வேண்டாம், அந்த கதையை ஓகே பண்ணுங்கள், நான் டைலாக் நான் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நமக்கு ஓகே கதை வந்தால் போதும், அவ்வளோதான் அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். அந்த மாதிரி அவசரமாக அதுலேயே இருந்துக்கிட்டு அப்போவே சுட சுட உட்காந்து கதை பண்ணி. ஸோ அந்த சினிமாவில் வரும்போது நம்மக்கிட்ட அவ்வளோ இல்லை, வந்ததுக்கப்புறம் தான் இங்கே ஒவ்வொன்றா நம்ம கற்றுக்கிட்டோம், சுற்றி வர என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ட்டு. அப்புறம் இந்த ஜிபிஎஸ் எங்கள் டைரக்டர் தான் ரொம்ப மரியாதையோட அட்லாண்டிக்கில் ரூம் போட்டு நாங்கள் ஏதோ கதைக்காக டிஸ்கஷன் பண்ணும்போது அங்கே ஒருத்தர் பார்த்துட்டு எங்கள் டைரக்டர் ரொம்ப மரியாதையாக இது பண்ணார். எங்கள் டைரக்டர் இவ்வளோ மரியாதையாக ஒருத்தர் கும்பிட்றாருன்னா அது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் அப்படியே சைடு வச்சுட்டு அப்படியே இது பண்ணுறேன். அப்புறம் ஒரு நாள் அவருக்கு தெரியாது ஜிபிஎஸ்னு ஸ்க்ரீன் பிளே அத்தாரிட்டி அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அந்த காலத்தில் பல திரைப்படங்களுக்கு அவர் தான் திரைக்கதையாசிரியர். அவர் வந்து வீட்டில் முன்னால் 3 கார் நிற்கும், தெலுங்குக்கு நிற்கும், ஹிந்திக்கு நிற்கும், கன்னடத்துக்கு நிற்கும். அவர் எதுக்கு வர்றாருன்னு சொல்ல முடியாது, எந்த காரில் ஏறாரோ அன்றைக்கி அவங்க வேலை தான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பிஸியான ஆள். அப்புறம் நான் போய் டைரக்டர் வர்றதுக்கு முன்னால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் அப்படி போய் ரூமில் எட்டி பார்த்தேன், சும்மா பேசிட்டு வரலான்னு. போய் ரூமுக்குள்ளே போய் இப்படி எட்டி பார்த்தா ரூமில் எங்கேயும் ஆளை காணோம். என்ன வேணும்னு சத்தம் பார்த்தா ஒரு மூலையில் டேபிள்கிட்ட கீழே உட்காந்து சிகரெட் குடிச்சிட்டு அப்படி பக்கத்தில் ட்ரிங்க்ஸ் வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்புறம் இல்லை சார் சும்மா எங்கள் டைரக்டர் உங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து உங்களை பற்றி சொன்னார், அதனால் சும்மா பேசலாம் வந்தேன். அப்புறம் எந்த ஊர் என்னென்னலாம் கேட்டு சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்திருக்கேன்னு சொன்னோடனே அப்புறம் நல்லா நிறைய படம் பாரு அப்படின்னு சொல்லி அதை வச்சு அனலைஸ் பண்ண அதுலேயே தான் நம்ம கற்றுக்கலாம். அப்புறம் பார்த்தா அவருக்கு மார்க்கெட்டு இதாகிப்போச்சு, ஏன்னா கொஞ்சம் நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ஆமாம் அவர் இது பண்ணிட்டாருன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஒரு நாள் காஞ்சியில் வந்து நிற்கிறாரு, ஜிபிஎஸ்னு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னா. ஜிபிஎஸ் என்ன அவர் வர சொல்லுன்னு கூப்பிட்டேன் நான். சாரி பாயிராஜ், நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணதில் கொஞ்சம் மார்க்கெட்டில் கிட்ட பேர் ஆகிடுச்சு, அதனால் படமும் இல்லை, ஆனால் ஃபேமிலியில் இப்போ கொஞ்சம் சிரமத்தில் இருக்கிறோம், அதனால் நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, ஒர்க்கு கொடுத்து எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, எனக்கு ஃபேமிலிக்கு இதாக இருக்குமே அப்படின்னு. அப்புறம் தாராளமாக சார், நீங்கள் உங்கள்கிட்டலாம் நிறைய கற்றுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது, நீங்கள் வந்து கேட்குறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் வண்டி அனுப்பிச்சு அவர் கூப்பிட்டு வந்தோடனேயுமே அவருக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் அவர் முதல்ல சொன்னேன், நீ நான் அப்போல்லாம் சாப்பிட்றது ஸ்டாப் பண்ணிக்கிட்டு நான் ஒழுங்காக வேலை பார்த்தா தான் வீட்டுக்கு அப்படிங்கிற பொசிஷனில் வந்திருக்கேன் அப்படின்னு.
அப்புறம் நான் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு குவார்ட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வச்சேன் முன்னால். என்னென்னு இது மத்தியானம் வரைக்கும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, மத்தியானம் சாப்பிட்றீங்க, அருமை. எவ்வளோ சாப்பிடணுமோ சாப்பிட்டு படுங்க, 4:30 5 மணி வரைக்கும் தூங்குங்க, 5 மணிக்கு எழுந்திரிச்சு மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நைட்டு போகும்போது இதே மாதிரி ஒன்று கொடுக்குறேன், நீங்கள் போய் நிம்மதியாக சாப்பிட்டு வீட்டில் படுங்க, காலையில் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருங்க. இல்லை அது நான் சொன்னேன், இது நம்மளால் முடியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தால் மைண்ட் அதுலேயே நின்றுருக்கும். கரெக்ட். இனி இந்த வயசுக்கு மேலே நீங்கள் என்னத்தை அதை வந்து இது பண்ண போகிறது, அதனால் உங்களுக்கு லிமிட்டாக என்ன உண்டோ அருமை. சாப்பிடுங்க, சாப்பிட்டு ஃப்ரீ ஆகிக்கோங்க மென்டலாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் டிஸ்கஷன் எல்லாம் உட்காந்துக்குவார். நல்லா ஃப்ரீயாகவும் பேசுவார். சிலதெல்லாம் அவர் தான் சில இடங்கள் சொன்னது. ஒருகி யோசியில் வந்து கதையெல்லாம் பண்ணி நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம், டிஸ்கஷனே பண்ணிட்டுருக்கோம். இன்டர்வியூலப்போ நல்லா வந்துட்டு இருந்தது. இன்டர்வியூலப்போ திடீர்னு ஒரு நாள் அவர் சொன்னார், சார் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, இவனுக்கு வந்து இந்த பேசாத லவ்வபுள் இடியேட் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த வேர்டெல்லாம் சொன்னார், லவ்வபுள் இடியேட் அப்படி இப்படின்லாம் சொல்லி. அந்த ஹீரோன்னா அவர் தான் சொன்னார், சார் அவனுக்கு கடைசியில் வாய் வருது சார், ஆக்சிடெண்ட்டாக போனது தானே, கடைசியில் பேச முடியும் வருது, ஆனால் அவன் பேச விரும்பலை சார் யாருக்கிட்டையும். அப்படி பண்ணால் ஒரு பொய்ட்டிக்காக இருக்கும், ஆனால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி பாயிண்ட்டை வந்து இன்டர்வியூலப்போ சொல்கிறார். அருமை. அப்புறம் எனக்கு இது வித்தியாசமாக தான் இருக்குது, வாய் வந்து ஒருத்தன் பேசலை அப்படின்ட்டு இருந்தால் கொஞ்சம் டச்சிங்காகவும் இருக்கும், ஒரு பொய்ட்டியாகவும் இருக்கும் அப்படின்னு. அப்புறம் அதை நோக்கி நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன், ஸ்க்ரீன் பிளே. சூப்பர். அப்புறம் பண்ணி அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன். இந்த மாதிரி அவர் என்ன ஒரு சீன் சொன்னாலே ஏதாவது பண்ணால் அடுத்த நாள் ஒரு புக்கோடு வந்துடுவார். ஒரு ஃப்ரெஞ்சு நாவல், இந்த நாவல், இந்த நாவல். இப்போ நம்ம சொன்ன சீன் வந்து எக்ஸாக்டாக வந்து வேறு ப்ராப்பர்ட்டி அது இதெல்லாம் மாறி இருக்கும், ஆனால் அந்த உள்ளடக்கம் அந்த இது வந்து அப்படியே படிச்சுக்காப்ப நான் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் சந்தேகம் வரக்கூடாது உங்களுக்கு, இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக்கே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனு, ஃப்ரெஞ்சு இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது ஒவ்வொன்றுக்கு ஹிண்ட்டு கொடுப்பார். அந்த மாதிரி அவர் வந்து அவ்வளோ தூரம் படித்தவர். ஏன்னா பாலச்சந்தருக்கும் சீனியர்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். கேஎஸ் கோபாலனுடைய பல படம் வந்து அவர் தான் திரைக்கதை. பணமா பாசமாக அவர்லேயும் தான். அப்படியா? அவர் இதே உங்களை வந்து பார்த்த மாதிரி எனக்கு ஒரு 3000 ரூபா பணம் வேணும்னு போய் கோபாலகிருஷ்ணன் பார்த்தப்போ சொன்ன கதை தான் அது. அப்போ 3000 ரூபா திருப்பி கொடுக்கணும்னா இந்த கதையை நான் பயன்படுத்திக்கிறேன்னு அவர் எடுத்தார். அதுதான் பணமா பாசம். அவர் எவ்வளோ ஜீனியஸுங்கிறது, அவ்வளோ படிச்சிருக்காரு, புஸ்தகங்கள் படிச்சிருக்காரு, சினிமா அவ்வளோ பார்த்துருக்காரு. நீங்கள் வசனம் எழுதிய காட்சிகளில் எந்த காட்சியை பார்த்தபோது நம்ம சரியான பாதையில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு ஆரம்பத்தில் உங்களுக்கு தோணுச்சு? இல்லை, நமக்கு 16 வயதில் அந்த டைம்லேயே வசன கலைமணி தான். அங்கங்கே சில இடத்துல இப்படி தான் நல்லாயிருக்கும், அப்படி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதில் முதல்ல எங்கள் டைரக்டர் எனக்கு ஓகே பண்ணி என்னை வந்து காப்பி எடுக்க தான் வந்தேன். என்னை வந்து வா நீ அசிஸ்டண்ட்டாக வேலை பாருன்னு கூப்பிட்டது காரணமாக இருந்தது அந்த ஒரே ஒரு சீனு. அது என்னென்னா, அவன் டாக்டர், வெட்டினரி டாக்டராக இருந்தால் கூட கொஞ்சம் படிச்சுட்டு தானே வந்திருக்க முடியும். அதனால் அந்த வசனம் வந்து பேசும்போது இன்டர்வியூவில் விட்டுட்டு போயிடுவான் மயில். அவன் திடீர்னு ஊருக்கு போகிறான்னு சொன்னோடனே மயில் ஓடி வருவான், என்னங்க ஊருக்கு போகிறீங்களாமே அப்படின்னா, ஆமாம் அந்த வேலை முடியுது பரவாயில்ல, என்னங்க இவ்வளோ நாள் என்கிட்ட பேசி பழகிட்டு இருந்தீங்களா அப்படின்னா. அங்கெல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ் யூஸ் பண்ண நல்லா இருக்குது, நமக்கு தெரிஞ்ச அரைகுறை அது இருந்தாலும் கொஞ்சம் புக்கை பார்த்து அதை பார்த்து ஏதாவது மைண்டில் வச்சுக்க மாதிரியா கொஞ்சம் அனுபவங்கள் இதில் அந்த மாதிரி இத்தனை நாள் என்கிட்ட பேசுனது பழகு, ஜஸ்ட் டு கில் த டைம் அப்படிமா. இவ்வளோ தூரம் நான் வந்து வெயிலுக்காக ஒரு நேரம் மரத்துக்கு கிளவுங்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அப்புறம் அங்கே டைட்டில் கூட இப்போ கூட நான் உன்னை ரொம்ப, அப்போ என்ன உங்களுக்கு பிடிக்கல, இல்லை இப்போ கூட நான் ரொம்ப லைக் பண்ணேன், ஆனால் உன்னே இல்லை உன்னோட 16 வயசு அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் அங்கே எடுத்துகிட்டு வந்தேன். இதுதான் டைரக்டர்லாம் படித்து பார்த்துட்டு அது சொல்ல கேட்டு அதுக்கப்புறம் சரி இன்னும் எங்கெங்கே உனக்கு தோணுதோ அங்கெல்லாம் எந்தெந்த இடத்துல தோணுதோ சொல்லியா அப்படின்னாரு. அப்புறம் அதுலேருந்து டைலாக்ஸ் எல்லாத்துல இதில் எல்லாம் வந்து ஸ்பாட்டில் எல்லாத்துலேயும் அப்பப்போ. ஸோ அதனால் அது எழுதுறதுங்கிறது வந்து அதுக்கப்புறம் சிவபுரோஜாக்களுக்கு வந்து அவர் முதல்ல முடியாதுன்ட்டார். ஏன்னா இது கொஞ்சம் மாடர்னாக கதை, நான் கொஞ்சம் வேறு மாதிரி திங்க் பண்ணியிருக்கேன்,
ஒரு கொஞ்சம் பக்காவாக சிட்டி மாடர்ன். நீ வில்லேஜ் எல்லாம் ஓகே, ரயிலுகள் இதுக்கு வந்து சரியாக வராது அப்படின்னு சொல்லி நீ பேசாமதியா அப்படின்ட்டு. நான் சொன்னேன், நான் உங்கள் அசிஸ்டண்ட்டு, அதனால் எல்லாத்துக்கும் கொடுக்குற வாய்ப்பு மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க நீங்கள், அவ்வளோதான். நான் எழுதுறேன், இல்லைனாலும் நான் படத்தில் இப்படி ஒர்க் பண்ண தானே போகிறேன். ஸோ ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் எழுதி காமிக்கிறேன், பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லைன்னா எஸ்ஐடி அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறேன், வேறு யாரும் உங்களுக்கு பிடிச்சவங்களோ அவளை வச்சு பண்ணிக்கலாம். பிடிக்கலன்னா வேணான்னு சொல்லிடுவார். ஓகே தானே, அதை பற்றி ஒன்றுமே இல்லை, நான் அசிஸ்டண்ட்டு தானே, அதனால் நான் எழுதுகிறேன் அப்படின்னு. அப்புறம் உட்காந்து அட்லாண்டிக்கில் ரூம் போட்டிருந்தார், அங்கே தான் உட்காந்து எழுதுனேன். அப்புறம் ஒரு வாரத்தில் எழுதி முடிச்சுட்டு, ரொம்ப சின்ன ஃபைலாக இருந்தது. அப்புறம் என்ன அது வெறும் ட்ரீட்மெண்ட் எழுதணும், இது டைலாக் இவ்வளோ தான் சார் அப்படின்னா. என்னையா ஃபுல் படத்துக்கு இவ்வளோ தானே? இல்லை சார், நீ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கதை, இதுக்கு வந்து ஒரு லிமிட்டாக பேசினா போதுமே அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி படி, ஏதாவது சீன்களை படி அப்படின்னாரு. அப்புறம் சீன் படித்தோடனே அதில் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறமா தான் ஒரு 3-4 சீன் படித்ததுக்கப்புறம் பார்த்துட்டு, இல்லை நீயே டைலாக்ஸ் எழுதியா அப்படின்னு சொல்லிட்டு, அது வித்தியாசமாக இருக்குது, நீ என்ன சிட்டிக்கோட கரெக்டாக எழுதுறியா நீ அப்படின்னாரு. அப்போ ரொம்ப தேங்க்ஸ் சார்ன்ட்டு அப்புறம் எழுதுனேன். ஸோ அதில் வசனங்கள் அதில் வந்து வரும்போது அப்புறம் புதிய வார்ப்புகள் எல்லாம் ஒரு வெர்ஷன் வாங்கிட்டார் செல்வராஜ். இருந்தாலும் அவருக்கு வந்து கொஞ்சம் மாடர்ன் ஏதாவது இருக்குனியா, அவன் கேரக்டர்லாம் நல்லா பிடிச்சிருக்காரு, நீ கொஞ்சம் நிறையா சேஞ்சஸ் எல்லாம் நீ சொல்லியிருக்கல, அதனால் நீ எழுதுனா கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண நல்லா இருக்குன்னா, அப்புறம் அதுலேயும் கொஞ்சம் 16 வயதிலே படத்தில் ரஜினிகாந்த் பேசிய அந்த இது எப்படி இருக்குதான் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை அவருக்கு அந்த காலகட்டத்தில் கொடுத்தது. அது சொல்கிற விதம் வந்து. கமல்ஹாசனோட உங்களுடைய பயணத்தை சொல்லுங்கள். என்னை வந்து முதலையே கவனித்து நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக சொன்னவர் கமல்ஹாசன் அவர். 16 வயதுலேயே முடிஞ்சதுக்கப்புறம் சிவபுராஜாக்கள் ஒருத்தப்போ அப்புறம் யார் டைலாக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டார். தன்னுடைய கலைவாரிசு அப்படின்னு எம்ஜிஆர் உங்களை அறிவிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.